இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிஉலின் நுஹா. அதிலே அல்லாஹ் தஆலா அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய செய்திகளை சொல்லிவிட்டு சொல்கின்றான், அதிலே அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் அந்த அழிவுகளின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய ஆற்றலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தி மிகுந்தவன் என்கின்ற செய்தியை நாங்கள் அந்த அடையாளங்கள் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். நூஹ் நபியினுடைய வரலாறுகளை பேசுகின்ற பொழுது வஜஅல்னா லின்னாஸி ஆயா, அவருடைய வரலாற்றை நாங்கள் இந்த மக்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறோம் என்று இறைவன் சுட்டி காட்டியுள்ளான். இந்த படிப்பினை நாங்கள் 2 வழிகளிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, அதனை ஓதுவதன் மூலமாக, இந்த குர்ஆனிய வசனங்களினுடைய செய்திகள் மூலமாக, அல்லது பயான் நிகழ்ச்சியின் மூலமாக, மார்க்க அறிஞருடைய தெளிவின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். 2வது, நாங்கள் அதனை பார்ப்பதன் ஊடாக அவனுடைய அத்தாட்சியை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற முடியும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளும் இன்றைக்கும் அந்த இடங்கள் எல்லாம் அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வைன்னக்கும் லதமுர்ரூன அலைஹிம் முஸ்பிஹீன வபில்லைலி அஃபலா தஅகிலூன், இரவு பகலாக நீங்கள் அவர்களுடைய அந்த இடங்கள் அழிக்கப்பட்ட இடங்களைத்தான் கடந்து செல்கின்றீர்கள். அஃபலா தஅகிலூன், நீங்கள் நல்லறிவு பெற மாட்டீர்களா, அதிலிருந்து படிப்பினை பெற மாட்டீர்களா என்று இறைவன் அதிலே சுட்டி காட்டியிருக்கின்றான். அந்த சமுதாயங்கள் எல்லாம் மிக பெரும் பலசாலிகளாக வாழ்ந்திருந்தார்கள், ஆயுதப்படைகளோடு வாழ்ந்திருந்தார்கள், சொத்து சுகங்களோடு வாழ்ந்திருந்தார்கள், எத்தனையோ அதிகாரங்களோடு வாழ்ந்திருந்தார்கள். எல்லா வசதிகளும் அதிகாரங்களையும் இருந்தும் ஏன் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அழிவில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறவில்லை என்கின்ற ஒரு நிதர்சனமான ஒரு யதார்த்தபூர்வமான கேள்வி எழலாம். அதற்கு அல்லாஹ் அவற்றுக்கான விடைகளை எங்களுக்கு குர்ஆனிலே சுட்டி காட்டியிருக்கிறான். நூஹ் நபியினுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அல்லாஹ்வை வணங்கி கொண்டு வந்திருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்வதில், இபாதத்து செய்வதில் ஒரு சில மனிதர்கள் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள், மிகச்சிறப்பானவர்களாக வாழ்ந்து வந்திருந்தார்கள். அந்த மனிதர்கள் நூஹ் நபியினுடைய காலத்திலே மரணிக்கின்றார்கள். அந்த மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் அந்த நல்ல மனிதருடைய மரணத்தை வைத்து அவர்களை வணங்க தொடங்கினார்கள். அவருடைய வணக்க ஸ்தலங்களிலே அவர்களை வணக்க வழிபாடுகளுக்குரியதாக அந்த நல்லடியார்களை ஆக்கிக் கொள்கின்றார்கள். நூஹ் நபியுடைய காலத்திலே ஷிர்க் உருவாகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் சுமார் இரவு பகலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்கின்ற போதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த வரலாறுகள் சுருக்கமாக ஒரு சில செய்திகளை நான் சொல்றேன். பிரச்சாரம் செய்கின்ற போதெல்லாம் வஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், அவர்களுடைய விரல்களை தங்களுடைய காதுக்குள் பொத்திக் கொண்டார்கள், அதனை கேட்கல. நூஹ் நபி எல்லாம் பேச வார நேரம் அவர்களை கல்லால் அடித்தார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். சில நேரம் நூஹ் நபி, யா அல்லாஹ், இவர்கள் அறியாமல் செய்து விடுகின்றார்கள், இவரை மன்னித்து விடு என்று பிரார்த்தனை புரிந்தார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், இவர்கள் திருந்தவும் மாட்டார்கள், திருந்தி வாழ்பவர்களை நிம்மதியாக வாழவும் விட மாட்டார் என்பதற்காக வேண்டி இறைவனிடத்தில் இவரை அழித்து விடுமாறு பிரார்த்தனை புரிகின்றார்கள். அல்லாஹ் அடுத்த நிமிடம் நூஹ் நபிக்கு கட்டளையிடுகின்றான், நூஹே நீங்கள் கப்பலை கட்டுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான். நூஹ் நபி மிகப்பெரிய கப்பலை கட்டுகின்றார்கள். கப்பலை கற்ற நேரம் கூட நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனுடைய கட்டளை முழுமையாக ஏற்று அந்த சேவையை செய்கின்றார்கள், தமக்கு ஏவப்பட்ட கட்டளையை செய்கின்றார்கள். அந்த மக்கள் அவர்களை எள்ளி நகையாடினார்கள். எங்க ஓட விடப்படுறாரு, நிலத்துல ஓட விடப்படுறாரா, எதுல ஓட விடப்படுறன்னு எல்லாம் அவர்கள் நூஹ் நபியை கிண்டல் செய்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. அவர்கள் இறைவன் என்ன கட்டளை அவர்களுக்கு இட்டானோ அந்த கட்டளையை அவர்கள் செய்து வந்திருந்தார்கள். ஒரு மழை பெய்கின்றது, அந்த மழைக்கு பின்னால் நூஹ் நபிக்கு கட்டளையிடப்படுகின்றது, நூஹே, யாரெல்லாம் உங்களுடைய கட்டளை ஏற்று என்னை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை இதில் ஜோடி ஜோடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடப்படுகின்றது. சோடி சோடியாக அந்த கப்பலிலே ஏறுகின்றார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு மழை பெய்கின்றது. அந்த மழை எந்த அளவுக்கு தெரியுமா பெய்கின்றது, மலைகளை மூடக்கூடிய அளவுக்கு, நிரப்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான ஒரு மழையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நூஹ் நபியினுடைய மகனும் அந்த வெள்ளத்தில் அழிக்கப்படுகின்றான். நூஹ் நபியினுடைய மகன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மகன் அழிக்கப்பட இருக்கின்றான், வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான். மகனே இருக்கப் மஆனா, எங்களோடு ஏறிக்கொள் என்று சொன்ன பொழுது அவர், நான் இந்த உயரமான மலைகள் இருக்கின்றது, அந்த மலைகளுக்கு மேலால் ஏறிக்கொண்டு நான் தப்பித்து விடுவேன் என்று சொல்லுகின்றான். நூஹ் நபியினுடைய மகன், தன்னுடைய மகன், பெற்ற மகன் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வெள்ளத்திலே அடிபட்டு செல்கின்றான். அந்த நேரம் தந்தையினுடைய உணர்வின் காரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள், இறைவா, என்னுடைய மகன் என்னுடைய பரம்பரையைச் சேர்ந்தவன், என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன், அவனை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை புரிகின்றார்கள்.
அல்லாஹ் சொல்கின்றான், வைன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவன் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, உன்னை சார்ந்தவன் கிடையாது. ஏன் தெரியுமா? அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ போதித்த போதனைகளுக்கு கட்டுப்படவில்லை, அதனால் அவன் உன்னுடைய குடும்பம் கிடையாது என்று சொன்னான். தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் மகன் அழிக்கப்பட்டார் என்கின்ற வரலாற்று செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். இத்தனைக்கும் யாரெல்லாம் அந்த கப்பலிலே தப்பித்துக் கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை யார் ஏற்றார்களோ, நூஹனுடைய பிரச்சாரத்துக்கு யார் கட்டுப்பட்டார்களோ, அந்த மனிதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யார் இறைவனை மறுத்து வாழ்ந்தார்களோ, இறைவனுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, அந்த மனிதர் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம்.